சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் மணிமேகலை பிரியங்கா இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வீடியோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்து இதனால தான் நான் குக் வித் கோமாளியை விட்டு வெளில போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பிரியங்காவை நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நிலமையில் அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே இருந்த மணிமேகலை, பிரியங்கா இவங்க 2 பேருக்குமான காமன் ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி அந்த ஷோவை நடத்துகிற ஜட்ஜஸ் யாருமே இதை பற்றி இன்னுவரை வாய் திறக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உண்மையாகவே அங்கே என்ன நடந்துச்சு? ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய விஷயமாக மாறிக்கிட்டு இருக்க இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவங்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரசிகர்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க ஒரு பர்சன், இதை பற்றின ஒரு ட்விட்டோ ஒரு மெசேஜோ போட்டிருந்தா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்காது. ஸோ உண்மையாகவே என்ன நடந்தது, எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம், அதில் நாங்கள் போய் தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுலேருந்து விலகிக்கிறாங்க. அது மாதிரி இவங்களும் இருக்காங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குக் வித் கோமாளி ஏறக்குறைய எல்லா ஷூட்டும் முடிஞ்சதுனால இந்த பிரச்சனை இதுக்கு மேலேயும் பெருசாக்க வேணாம், அவங்கவுங்க வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களாங்கிறதும் தெரில. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்கெல்லாம் வாயை திறக்காதது இந்த பிரச்சனையை இன்னும் எந்த அளவுக்கு சீரியஸாக கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.